Students, today we are going to topic Industrial Credit and Investment Corporation of India, short ICICI சொல்லுவோம். அதாவது இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, தமிழில் வந்து இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய பணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதனுடைய பணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தொழில் நிறுவனங்களுக்கு உதவுதல். செகண்ட் பாயிண்ட்டு ப்ரோவிஷன் ஆஃப் ஃபாரின் கரன்சி லோன்ஸு, அந்நிய செலவாணி கடன்கள் வந்து வழங்குதல். தேர்ட் பாயிண்ட் மெர்ச்சன்ட் பேங்கிங், வர்த்தக வங்கி பணிகள். ஃபோர்த் பாயிண்ட் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டு, கடன் பெற சான்று வழங்கல். ஃபிஃப்த் பாயிண்ட் ப்ராஜெக்ட் ப்ரொமோஷன், திட்டங்களை நிறைவேற்ற ஏற்பாடு செய்தல். ஹவுசிங் லோன்ஸ், வீட்டு வசதி கடன்கள் வழங்குதல். செவன்த் பாயிண்ட் லாஸ்ட் ஒன் லீசிங் ஆப்ரேஷன், குத்தகை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐனுடைய அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம். தென் நெக்ஸ்ட்டு இந்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா 1955ஆம் ஆண்டு வந்து ஜனவரி 5ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ மூவர் குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு, உலக வங்கி மற்றும் அமெரிக்க அரசு ஆகியவற்றால் நியமிக்கப்பட்ட மூவர் குழு அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 1955 ஜனவரி 5 வந்து பார்த்தீங்கன்னா இது ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷனல் வந்து பொறுத்த வரைக்கும் உலக வங்கியிலிருந்து பெறப்படும், அதாவது வேர்ல்டு பேங்க்லேருந்து பெறப்படும் தொழில் கடன்களை முறைப்படுத்தி அளிப்பதும். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கழகத்தினுடைய கேபிட்டல், அதேமாரி ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ், தென் ஆர்கனைசேஷன், அதேமாதிரி பொதுமக்களிடமிருந்து பப்ளிக்கு. ஸோ ஆனால் வந்து தற்போது குறிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா தேசியமயப்பட்ட பின் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலான மூலதனம் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகள், ஆயுள் காப்பீட்டு கழகம், பொது காப்பீட்டு கழகம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இன்சூரன்ஸு, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க மட்டும்தான், இந்த துணை அமைப்புகளுடைய ஆகியோர் மட்டும்தான் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 50% வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. 1973 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தனக்காக ஐசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா தனக்காக வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசி வந்து தனக்கான நிதியை வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸை பன்னாட்டு மூலதன சந்தையிலிருந்து பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான இந்திய ரூபாய்கள் வந்து பார்த்திங்கன்னா ரூபீஸ் நிதி கடன் பத்திரங்கள் மூலம் மூலதன சந்தையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்திய ரூபிகள் வந்து பார்த்திங்கன்னா மூலதன, அதாவது பார்த்திங்கன்னா மூலதன இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெறப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசிஐசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாரோஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் த கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியிடமிருந்து மைய வங்கியிடமிருந்து கடன் பெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இதனுடைய பெரும்பாலான துறைக்கு, தனியார் துறைக்கு செல்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய நிதி வந்து பார்த்தீங்கன்னா த மேஜர் போர்ஷன் ஆஃப் இட்ஸ் அசிஸ்டன்ஸ் ஹேஸ் கான் டு ப்ரைவேட் செக்டர், பெரும்பாலான நிதி வந்து பார்த்தீங்கன்னா தனியார் துறைக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் நான் பார்க்குறது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடியது, அதாவது ஐடிபிஐன்னு சொல்லக்கூடியது, இந்திய தொழில் மேம்பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஐடிபிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வங்கிகள் உள்ளிட்ட தொழில் கடன்கள் வந்து வழங்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் வந்து ஒருங்கிணைக்கும் ஒரு தலைமை நிறுவனமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைமை நிறுவனமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறுவனம் உருவாக்க வேண்டும் என்ற முதன்மை நோக்கத்தோட அடிப்படையில் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த வங்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா February 15, 1976 வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முழு துணை அமைப்பாக அதாவது டீலைன்டு ஃப்ரம் த ஆர்பிஐ வித் எஃபெக்ட் த February 1976, அதாவது முழு 1976ஆம் ஆண்டு அதே ஆண்டினுடைய February 16 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசுக்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாகவே இது வந்து என்னாச்சு மாறியதுன்னு சொல்கிறாங்க. அட்டானமஸ் கார்பரேஷன் ஃபுல்லி ஓன்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. இந்த இந்திய தொழில் மேம்பாட்டு ஐடிபிஐனுடைய பணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, இந்த வங்கியினுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தோமா வந்து பார்த்தோன்னா மற்ற தொழில் நிறுவனங்களுக்கு நிதி அளிப்பது. ஸோ அசிஸ்டன்ஸ் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மற்ற நிதி நிறுவனங்களுக்கு வந்து இது பண்ணுறது. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நிறுவனங்களுக்கு நேரடியாக அல்லது மற்ற நிதி அளிக்க நிறுவனங்களோட வந்து இணைந்தோ, அதாவது டைரக்ட் ஆர் எய்தர் டைரக்ட் அசிஸ்டன்ஸ் இண்டஸ்ட்ரியல் கன்சர்ன்ஸ் எய்தர் ஓன் பார்ட்டிசிபேஷன் வித் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இணைந்தோ அல்லது கடன் வழங்குறது நேரடியாகும். இது வந்து மைய அரசினுடைய தொழில் நிதி கழகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய தொழில் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
இது நிதி நிறுவனங்கள் வந்து பட்டியல் வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, அதேமாதிரி இந்த பேங்க்ஸ்னுடைய பட்டியல்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அதனுடைய இதுக்கெல்லாம் வந்து கடன்களுக்கு மறு நிதியினை வந்து பார்த்தோன்னா ரீஃபைனான்ஸ் வந்து அளிக்குதுன்னு சொல்கிறாங்க. பல்வேறு வகைகள் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஃபண்டு வந்து டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ், அதாவது வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்து நிதி வந்து செயல்படுத்திட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. 1982 வந்து பார்த்திங்கன்னா மார்ச் வந்து ஏற்றுமதி இறக்குமதி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், வங்கி எக்ஸாம் பேங்க்கு துவங்கப்படும் முறை வந்து ஏற்றுமதிக்கான நிதி உதவியையும் இவ்வங்கி வந்து பார்த்தோன்னா வழங்கி வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிடத்தக்க விஷயத்தை வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம் பேங்க் அப்படின்னு சொல்லி அது நிறுவப்படுவது வரைக்கும் ஐடிபிஐ தான் வந்து ஏற்றுமதி நிதி இறக்குமதிக்கான வங்கி அந்த இதை வந்து செலவு வந்து நிதி வந்து வழங்கிட்டு வந்துருக்கிறாங்க. அடுத்து ஸ்டேட் லெவல் இன்ஸ்டியூஷன் சொல்கிறோம், மாநில அளவிலான நிறுவனங்கள், ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், மாநில நிதி கழகம்னு சொல்லி பார்க்குறோம். 1951 வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஏற்றப்பட்ட அந்த ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கழகமானது சட்டத்தின்படி மாநில தொழில் நிதி கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. தென் ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து அந்தந்த மாநிலங்களுடைய சிறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கான ஸ்மால் அண்டு மீடியம் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ்க்காக வந்து இப்போ ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் அதுக்காக முறையை வந்து ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லைகளை தாண்டியும் தொழில் நிதி உதவிகளை செய்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு பங்கு மூலதனத்தையும் இருப்புகளையும் கொண்ட ஒரு நிறுவனங்கள் மாநில தொழில் நிதி கழகங்கள், அதாவது இதை மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 crore 1 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா கொண்ட ஒரு நிதி நிறுவனங்கள் வழங்க வந்து தொழில் நிதி கடன்கள் மற்றும் ஒப்பு நிதிகளையும் வந்து பார்த்தோன்னா வழங்குதுன்னு சொல்கிறாங்க. அதிகபட்சமாக 60 lakhs நிதியாக வழங்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாநில தொழில் நிதி கழகங்கள் வந்து பார்த்தோன்னா மறு நிதியாக, அதாவது ரீஃபைனான்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியிடமிருந்து வந்து கடன் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய தொழில்நாட்டு மேம்பாடு வங்கியிடம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் பெறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடிபிஐன்னு சொல்ல முடியும், அவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க கடன் பெறுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், சிட்கோன்னு சொல்லுவோம், மாநில தொழில் மேம்பாட்டு கழகம்னு சொல்லுவாங்க. சிட்கோ பொறுத்தவரை ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க, ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க. இது திஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைப் ஆஃப் த கிவன் த ஃபினான்ஸ் சப்போர்ட்டு இந்த ஸ்டேட் லெவல். மாநில தொழில் மேம்பாட்டு கழகங்களுடைய மாநில அரசுகளுக்கு வந்து அமைக்கப்படுவதாகும். இந்த கழகம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசுகளுக்கு வந்து உரிமையானதாகும். கவர்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஹோலி ஓனடு பை தம், கவர்மெண்ட்டுக்கு உரிமையானது. இக்கழக நிறுவனங்களுக்கு கடன்களை அளிப்பதோடு மாநிலத்தில் தொழில் மயமாதல் வந்து தூண்டுவதுமாகனு சொல்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அது மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடன் பத்திரிகைகளை வாங்குதல், பங்குகள் வாங்குதல், நிதி வசதியை அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சிட்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திட்டம் சாத்தியக்கூறு ஆராய்தல், அதாவது தேர்ந்தெடுத்தல், தொழில் முனைவோர் பயிற்சி வழங்குதல், இப்படி பல விஷயங்கள் வந்து வழங்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயிற்சியெலாம் வழங்கப்பட்டு கழகம் வந்து ஊக்குவிக்குதுன்னு சொல்கிறாங்க. இவ்வகையான கூட்டு திட்டங்கள், அதாவது இணைந்து வந்து பார்த்தோன்னா கூட்டு திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஜாயிண்ட் செக்டர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா மூலமாக முதலீடு கழகத்தின் சார்பாக இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய சார்பாக வந்து பார்த்தோன்னா 26% வந்து பார்த்தோன்னா தனியாரின் 25% வந்து பார்த்தோன்னா பொதுமக்களினுடைய 49% பங்களிப்பாக இருக்குன்னு சொல்லப்படுகிறது. 25% வந்து பார்த்தோன்னா முதலீடு கழகத்தின் சார்பிலும் 25% தனியாரினுடைய சார்பிலும் பொதுமக்கள் 49% வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து சிட்கோவுக்கு வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து இந்த ஐடிபிஐ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் ரீஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தோன்னா இந்த சிட்கோவுக்கு வந்து பார்த்தோன்னா யாருக்கிட்ட பெறுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாநில தொழில் மேம்பாட்டு கழகத்திட்டமிருந்து ஐடிபிஐட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு அதாவது ரீஃபைனான்ஸ் மறு நிதி வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து சிட்கோ வந்து பெறுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா பத்திரங்கள் எது அடிப்படையில் வந்து இது கடன் வந்து வழங்கப்படுகிறதுனா பத்திரங்கள் அடிப்படையில் இதனுடைய இது வந்து பார்த்தோன்னா மூலம் வந்து கடன் பெறுவது வந்து வாய்ப்புகள் ஏற்பது போன்ற பணிகளையும் இது மேற்கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் மனிட்டரி பாலிசின்னு சொல்லுவோம், பணவியல் கொள்கைன்னு சொல்லக்கூடியது. இது வந்து பண அளிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மனிட்டரி பாலிசி அப்படிங்கிறது வந்து வட்டி விகிதத்தை மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு நோக்கோடு உருவாக்கப்படும் ஒரு பேரின மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பிரின்சிபல்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா இந்த மனிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதனுடைய பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ளேஷன், கன்சம்ஷன், டெவலப்மெண்ட்டு,
அதே மாதிரி ஸ்டேட்யூட்டரி போன்றவற்றை வந்து அடையாள நோக்கங்களாக தேவையை சார்ந்த ஒரு பொருளியல் கொள்கையாக சொல்கிறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் ஆஃப்டர் பெற்றது வந்து 1976 வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு பெற்ற மில்டன் ஃப்ரைட்மேனல் இதை வந்து முன்னெடுத்து சென்றார். இந்த பணவியல் கொள்கையை வந்து பார்த்தோன்னா ஹி வாஸ் டேக் த ஃபார்வர்டு மேக்ரோ எக்கனாமிக்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா 1929 துவங்கி 1930 வந்து பார்த்திங்கன்னா உலக பெருமந்த அதாவது எக்கனாமிக் டிப்ரெஷன் அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா அமெரிக்க மைய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் வந்து சிஸ்டத்தினுடைய பணவியல் கொள்கை ஏற்பட்ட குளறுபடியில் தான் என்பதை தனது நூலான அமெரிக்க ஐக்கிய அரசுகளுடைய அந்த பணவியல் வரலாறு அப்படின்றது வந்து 1986-90 மனிட்டரி ஹிஸ்டரி ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் வந்து பார்த்தோன்னா 1960 என்ற நூலில் மிக தைரியமாக தெரிவித்திருந்தார். மிக தைரியமாக வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காரு, தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. தென் நெக்ஸ்ட்டு மனிட்டரி பாலிசி எக்ஸ்பென்ஷனரி வெர்சஸ் கான்ட்ராக்ஷனரின்னு சொல்லக்கூடியது. விரிவாக்க பண கொள்கை மற்றும் சுருக்க பண கொள்கைன்னு சொல்லுவாங்க. விரிவாக்க பண கொள்கை, சுருக்க பண கொள்கை சொல்கிறது. அதே சார் விரிவான பண கொள்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா, விரிவாக பண கொள்கை என்பது வந்து வெறும் ஒரு சிம்பிள். இது வந்து மலிவு பண கொள்கையாகவும் அப்படின்னு சொல்லுவாங்க. சீப் மணி பாலிசின்னு சொல்லப்படுகிறது. திஸ் டைப் ஆஃப் த பணவியல் வந்து பார்த்தோன்னா டைரக்ஷன் அதிகார அமைப்பானது சென்ட்ரல் பேங்க் வந்து பார்த்தோன்னா ஒரு டூல்ஸ் வந்து பயன்படுத்தி பொருளாதாரத்தை வந்து ஸ்டேபிள் பண்ணுது, நிலைப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. நடப்பு குறுகிய கால வட்டி, அதே மாதிரி ஷார்ட் டைம் இன்ட்ரெஸ்ட்டு விகிதத்தை விட வந்து குறைவான வட்டி விகிதத்தையும் வழக்கத்தை விட வேகமான பண அளிப்பையும் நார்மல் இதில் வந்து பார்த்தோன்னா அந்த பண அளிப்பு மணி சப்ளை வந்து ஸ்பீடாகவும் வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்தி சொல்கிறாங்க. இது வட்டி குறைப்பு நடவடிக்கை கடனுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுடைய ரேட் வந்து குறைக்கிறது. அது வந்து கடனுக்கு வந்து கிரெடிட்டுக்கு வந்து பார்த்தோன்னா செலவை குறைந்து அதனுடைய எக்ஸ்பென்சரை வந்து குறைச்சி லோ பண்ணி தொழில் உற்பத்தி வந்து பார்த்தோன்னா அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோன்னா அதிகப்படுத்துறதும் வாணிபத்தை வந்து ட்ரேடை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதும் வந்து பார்த்தோன்னா இதனுடைய நோக்கமாக இருக்குது. இதனால் தொகு தேவை, அது அனைத்து பொருட்களுக்கான பணிகளுக்கான தேவைன்னு சொல்லக்கூடியது. ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கான நீடு. ஸோ அது வந்து பார்த்தோன்னா நீங்க சொல்கிறாங்க. இதனால் குறுகிய கால வளர்ச்சி தூண்டுதுன்னு சொல்கிறாங்க. அந்த சுருக்கமான பணக்கொள்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அருமை பணக்கொள்கை, அதாவது டியர் மணி பாலிசின்னு சொல்லுவாங்க, என்னப்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த சுருக்கமான பணக்கொள்கை இது வந்து குறுகிய கால வட்டி விகிதம், ஷார்ட் டைம் இன்ட்ரெஸ்ட்டு ரேஷியோ, அந்த கரண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு ரேட்டை வந்து அதிகப்படுத்துறது, பணவியல் அளிப்பினை வந்து பார்த்தோன்னா குறைப்பது, மணி சப்ளை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது, அதை வந்து பார்த்தோன்னா கட்டுப்படுத்துறது, கண்ட்ரோல் பண்ணுறது. இது பொருளாதாரத்தினுடைய குறுகிய கால வளர்ச்சி வந்து குறைத்து பணவீக்கத்தை வந்து குறைப்பதாகவும் சொல்கிறாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க, குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஓவராலாக வந்து பார்க்கும்போது சுருக்க பண கொள்கை அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த கான்ட்ராக்ஷனரி மனிட்டரி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா வேலைவாய்ப்பினை அதிகரித்து அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து பார்த்தோன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை வந்து இருக்கு இல்லையா, வேலைவாய்ப்பின்மை அதை அதிகரித்து நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர் கடன் வாங்குவதையும் செலவு செய்வதையும் வந்து பார்த்தோன்னா இந்த டிப்ரீசிங் ஃபார்வர்டிங் அண்ட் ஸ்பெண்டிங் பை த கன்சூமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் விச் கேன் eventually result எக்கனாமிக் recession இஃப் இது இம்ப்ளிமெண்டட் டூ விக்ரஸ்லி. ஸோ அந்த கடன் வாங்குறது, கடனை வந்து வாங்குவதையும் கடன் உற்பத்தியாளர் கடன் வாங்குவதையும் செலவு செய்வதையும் வந்து குறைப்பதன் மூலம் பொருளாதாரத்தை பின்னோக்கி திருப்புவதாகவும் சொல்லப்படுகிறது. பொருளாதாரத்தை என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெட்டுனா பின்னோக்கி திருப்புவதாக சொல்லப்படுகிறது. அதாவது த டூ பேசஸ் ஆஃப் த மனிட்டரி பாலிசி, இரண்டு நிலைகளில் வந்து பார்த்தோன்னா பணக்கொள்கை இரண்டு நிலைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பணவீக்கம்னு சொல்லி பார்க்குறோம், இன்ஃப்ளேஷன் சொல்கிறது. பாரோயிங் இஸ் ஈஸி, கடன் பெறுதல் எளிது. கன்சியூமர்ஸ் பை மோரு, நுகர்வோர் அதிகம் நுகர்வோர். பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டு, வியாபாரம் விசாலாகும். மோர் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு, அதிக மக்கள் வேலை பெறுவார்கள். பீப்புள் ஸ்பெண்ட் மோர், மக்கள் அதிக செலவு செய்வார்கள். மந்த நிலைன்னு சொல்கிறேன். ரெசன் சொல்கிறது பாரோயிங் ஆஃப் டிஃபிகல்ட்டு, கடன் பெறுதல் கடினம். கன்சியூமர்ஸ் பை லெஸ்ஸு, நுகர்வோர் குறைவாக நுகர்வர். பிஸ்னஸ் போஸ்ட்போன் எக்ஸ்பென்ஷன், வியாபார விரிவாக்கம் தள்ளி போகும். அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸு, வேலையின்மை அதிகரிக்கும். ப்ரொடக்ஷன் இஸ் ரெடியூஸ்டு, உற்பத்தி குறையும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து பணவீக்கத்துக்கான அந்த மந்த நிலைக்கான சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மனிட்டரி சொல்கிறோம், பணவீக்கல் கொள்கை நோக்கம்னு சொல்கிறோம். வளர்ந்த நாடுகளில் பொருளாதார பணவீக்க கொள்கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா
ஓவராலாக வந்து பார்த்தோன்னா அந்த பொருளாதார அமைப்பில் சமநிலை பேணுதல் வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் பிரியம் வந்து பார்த்தோன்னா ஆகிய பணிகள் வந்து செய்ய வேண்டியுள்ளது. அந்த டியூட்டிஸ் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக முறையாக வந்து செய்ய வேண்டியது. வளர்ச்சி குறைந்த நாடுகள் பொருளாதாரத்தை இந்த வளர்ச்சி குறைந்த நாடுகளில் வந்து பார்த்தோன்னா டெவலப் லோ கண்ட்ரிஸ் வந்து பார்த்தோன்னா இது வந்து இயக்க நிலை வந்து ஏற்படுத்த பொருளாதாரத்தை விரிவாக எதுவான சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டியுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மனிட்டரி பாலிசி இஸ் மோர் டைனாமிக் ஸோ மீட் த ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் an எக்ஸ்பெண்டிங் எக்கனாமி. அப்போ வந்து தேவைன்னா அதிகமானது என்ன பண்ணணும், விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கான வளர்ச்சி பாதை உருவாக்கணும்னா த நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்குறது வந்து த ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் த மனிட்டரி பாலிசின்னு சொல்கிறோம். பணவியல் கொள்கையினுடைய குறிப்பிடணும் குறிக்கோள்கள் சொல்கிறோம். நியூட்ரலிட்டி ஆஃப் மணி, அதாவது பணத்தினுடைய நடுநிலைத்தன்மை. செகண்ட் வந்து ஸ்டேபிலிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸு, பரிவர்த்தனை விகிதத்தில் நிலையற்ற தன்மை. தேர்டு வந்து ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, நிலைப்படுத்துதல். ஃபோர்த் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலைவாய்ப்பு. ஃபிஃப்த்து வந்து ஈக்குவலிபிரியம் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸு, செலுத்து சமநிலையை பேணுதல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதனுடைய கொள்கையினுடைய குறிப்பிட்ட குறிக்கோள்கள் சொல்லப்படுகிறது. ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது நியூட்ரலிட்டி ஆஃப் மணி, பணத்தினுடைய நடுநிலைத்தன்மை அப்படின்னு என்ன சார் அப்படின்னா வெரி சிம்பிள். அதாவது பார்த்தீங்கன்னா பொருளியலாளர்கள் வந்து விக்செட் எக்கனாமிஸ்ட் வந்தான லைக் இதை விக்செட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேய்க்கு வந்து என்ன சொல்கிறோம் மற்றும் ராபர்ட்சன் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா பணத்தினுடைய நடுநிலையை பற்றி வந்து விவரித்த வந்து முக்கிய ஒரு நிபுணர் ஆவார். அந்த பணத்தினுடைய வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையை வந்து அந்த ராபர்ட்சன் அண்டு இங்கே வந்து சீப் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த நியூட்ரல் மணி, பணத்தினுடைய நடுநிலையை வந்து பற்றி விவரித்த முக்கிய ஒரு நிபுணராக சொல்லப்படுகிறது. அவர்கள் வந்து பணவியல் அதிகார அமைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்தோன்னா அதனுடைய பணத்தினுடைய நடுநிலைத்தன்மையை வந்து பார்த்தோன்னா மணியினுடைய நியூட்ரலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எய்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேண்டும்னு சொல்கிறார் என்ற கருத்தை வலியுறுத்தினர். பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் மாற்றமே அனைத்து பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு அடிப்படை காரணமாகும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா அவர் சொல்கிறாங்க. இதுதான் வந்து நியூட்ரலிட்டி ஆஃப் மணின்னு சொல்கிறோம், பணத்தினுடைய நடுநிலைத்தன்மை. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டேபிலிட்டின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா விகித நிலைத்த தன்மைன்னு சொல்லுவாங்க. விகித நிகழ்த்த தன்மைன்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரிவர்த்தனை எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலைத்தன்மை, ஒரு ஸ்டேபிலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணவியல் கொள்கையினுடைய பாரம்பரிய நோக்கமாகும். ட்ரெடிஷ்னல் அப்ஜெக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மனிட்டரி அத்தாரிட்டி வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ அது பல்வேறு நாடுகளில் வந்து மெனி கண்ட்ரிஸ் வந்து பொன் திட்டம் கோல்டு ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அமலையில் இருந்த காலத்தில் வந்து இது ஒரு முக்கிய நோக்கமாகும்னு சொல்கிறாங்க. அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா when there is the disequilibrium in the balance of the payments of the country, அதாவது எப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டினுடைய செலுத்து சமநிலை வந்து சமனற்ற நிலை தோன்றுகிறதோ அப்பொழுது தங்க நகர்வினுடைய காரணமாக அதை நானாகவே சரி செய்து கொள்ளும். எப்பொழுது தங்கம் வருகிறதோ அப்பொழுது கடனும் விரிவடைகிறதுன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. எப்பொழுது வந்து எக்ஸ்பெண்ட் கரன்சி கிரெடிட் when the gold is income coming, கான்ட்ராக்ட் கரன்சி இஸ் கிரெடிட் when gold is going out. எப்போ வந்து தங்கம் வெளிச்செல்கிறது அப்பொழுது பணமும் கடனும் சுருங்குகிறது என்பது ஒரு முக்கியமான புகழ்பெற்ற வாக்கியமாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இட் மஸ்ட் நோட்டட் தட் தேர் இஸ் இன்ஸ்டெபிலிட்டி இன் த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் இஸ் குட் ரிசல்ட் அவுட்ஃப்ளோ ஆர் இன்ஃப்ளோ கோல்டு ரிசல்ட்டிங் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். பரிவர்த்தனை விகிதங்கள் நிலையற்ற தன்மை இருந்தால் அது தங்கம் வெளிச்செல்லுதல் அல்லது உள்வருதல் ஆகியவற்றால் செலுத்தும் சமநிலை வந்து சமனற்ற நிலையை உருவாக்கும். ஆகவே பரிவர்த்தனை விகிதங்களில் நிலைத்த தன்மை ஏற்படுத்துவது பன்னாட்டு வணிகத்தில் வந்து பார்த்தோன்னா மெயினாக இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வந்து ஒரு விட்டல் ரூலாக வந்து பார்த்தோன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலை நிலைத்த தன்மைன்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் நிலைத்த தன்மைங்கிறது வந்து பார்த்தோன்னா எக்கனாமிஸ்ட் வந்து பார்த்தோன்னா லைக் காசல் அண்டு கீன்ஸ் இவங்க வந்து பார்த்தோன்னா நிலைத்தன்மையை ஏற்படுத்துவது பணவியல் கொள்கையில் முக்கிய நோக்கமாக என்கின்றனர். ஸோ இந்த விலை வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் ஸ்டேபிலிட்டி அப்படிங்கிறது நிலைத்தன்மைங்கிறது பீப்புள்ஸ் ஒரு காமன் ட்ரஸ்ட்டாக வந்து இருக்குது, ஒரு காமன் வந்து ஹோப்பாக இருக்குது, பொதுவான ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மக்களிடையே வந்து சமமான ஈக்குவல் இன்கம் வந்து பார்த்தோன்னா அண்டு அசட்ஸு கான்ட்ரிபியூட்டு அந்த பங்கீடுகள், ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பங்கீடுகள் இவை தொடர் விளைவாக வளர்ச்சியினுடைய தொடர் விளைவாக வந்து பார்த்தோன்னா ரிசல்ட்ஸ் டெவலப்மெண்ட் அந்த பொது அலையும் சமுதாய நலனும் நிறுவப்படும் சொல்கிறாங்க. சமுதாய நலனும் என்ன பண்ணுவோம் நிறுவப்படும் சொல்கிறாங்க. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா புரிந்து கொள்ள வேண்டியது வந்து பார்த்தோன்னா நிலைத்தன்மை என்பது விலை மாறாமல் நிலையாகி இருப்பதே விலை தேக்கமடைகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? விலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா
விலை வந்து மாறாமல் வந்து நிலைத்தன்மையோடு இருக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டேஜ்னேஷனாக இருக்கிறது தான் இருப்பதோ அல்லது விலை தேக்கமடைந்து இருப்பதோ அல்ல. ஒரு மிதமான விலையேற்றம் என்பது பொருளாதார வளர்ச்சியின் ஊக்க சக்தியாகும். ஒரு மிதமான அதாவது மைல்டு இன்க்ரீஸ் இன் த ப்ரைஸ் லெவல் ப்ரொவைட்ஸ் எ டானிக் ஃபார் எக்கனாமிக் க்ரோத். ஒரு மைல்டாக இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ ஒரு ஊக்க சக்தியாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சிக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், முழு வேலைவாய்ப்புன்னு சொல்கிறோம். முழு வேலைவாய்ப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலக பெருமந்தத்தின் பொழுது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எக்கனாமிக் இல்லை வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்த இந்த எக்கனாமிக் டிப்ரீஷன் உலக பெருமந்தன் கூட மிக வேகமாக அதிகரித்து வேலையின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது வந்து மிக வேகமாக காமனாக சொல்ல முடியாது, மிக வேகமாக வந்து பார்த்தோன்னா இது வந்து அதிகரிச்சது அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்ளம்ஸ் வந்து டிப்ரெஷன், வேர்ல்டு டிப்ரெஷனில் இது சமுதாய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியலி டேஞ்சரஸ், சமுதாய அளவில் வீணடிப்பையும் அறநெறி அளவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வேஸ்ட்ஃபுல் அண்டு மோரலி டிப்ளோரல், அறநெறி ரீதியாகவும் வந்து பார்த்தோன்னா வருத்தத்தக்கதாகவும் முழு வேலைவாய்ப்பு வந்து என்பது பணவியல் கொள்கை முக்கிய குறிக்கோளாக இருந்தது. 1936 வெளியிட்ட வேலைவாய்ப்பு வட்டி மற்றும் பணத்தினுக்கான பொது கோட்பாடு, அது ஜெனரல் தியரி ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி அப்படின்னு சொல்கிற கீனஸனுடைய நூல் முழு வேலைவாய்ப்பு என்ற பணவியல் கோட்பாடின் குறிக்கோளை முன்னிலைப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக் க்ரோத்து. எக்கனாமிக் க்ரோத் வந்து பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லுவோம். பொருளாதார வளர்ச்சிங்கிறது என்னது? வாட் யூ மீன் எக்கனாமிக் க்ரோத்து? பொருளாதார வளர்ச்சி என்பது நீண்ட காலத்தில் உண்மை தலா வருவாய். எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது ப்ராசஸ் வேர் பை ரியல் ஃபேர் கேபிட்டல் இன்கம் ஆஃப் தி கண்ட்ரி, அதாவது உண்மை தலா வருவாய் அதிகரித்து செல்லும் நடவடிக்கையாகும். இது மனித விருப்பத்தை நிறைவு செய்யும் பொருள் உற்பத்தியினுடைய அளவு அதிகரிப்பதை உணர்த்துவதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இட் இம்ப்ளைஸ் இன்க்ரீஸ் த டோட்டல் பிசிக்கல் அண்ட் ரியல் அவுட்புட் ப்ரொடக்ஷன் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் வான்ஸ். மனித விருப்பத்தை நிறைவு செய்யும் பொருள் உற்பத்தியினுடைய அளவு அதிகரிப்பதையும் உணர்த்துவது ஆகும்னு சொல்லுவாங்க. ஆகவே தேர்ஃபோர் பண அளவு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மானிட்டரி பாலிசி, உற்பத்தி அளவுகள், சாதகமான சேமிப்பு, முதலீடு சூழ்நிலைகளை பராமரித்து அதன் மூலம் நீடித்த ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்துவது பணவியல் கொள்கையினுடைய குறிக்கோளாக, தட் எய்ம் ஆஃப் த பணவியல் மணி பாலிசி பணவியல் கொள்கையினுடைய முக்கிய ஒரு நோக்கமாக அமையுதுன்னு சொல்கிறாங்க குறிக்கோளாக. மற்றும் அதற்கு அளிப்பதற்கிடையே சமநிலையை ஏற்படுத்த நிகழ்ச்சியுடன் கூடிய பணவியல் கொள்கை வந்து ஒரு சிறந்த வழிமுறையாகும். இந்த மெயினாக வந்து இது ஒரு சிறந்த ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் பிரிங் டுடே விர்ச்சுவல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.